அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு வரக்கூடிய அனைத்து மிரட்டல்கள் செய்தியும் உண்மைதான் அப்படின்றத சீமானே பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிர்ந்திருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது விக்கிரவாண்டி தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த தேர்தல் வேலைகள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல விக்கிரவாண்டியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயாக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது அபிநயா ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பில் பகிர்ந்திருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் சீமான் பார்த்தீங்கன்னா அபிநயாக்கு பாதுகாப்பு தர வகையில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளால் உருவாக்கப்பட்டிருந்த பறக்கும் படையை அபிநயாக்கும் மற்றும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பாக அனுப்பி வச்சிருந்தாரு. இப்படி இருக்க சீமானுக்கு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா தற்போது மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ட்விட்டரில் அரசல் புரசலாக வந்த அனைத்து செய்திகளுமே உண்மைதான் அப்படின்றத சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழ் கட்சிக்கு மிரட்டல்கள் வந்துட்டு இருந்தாலும் தற்போது நாம் தமிழ் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு நாம் தமிழ் கட்சியை பேரம் பேசுறதுல ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக மற்றும் திமுக அப்படின்னும். அதற்கு பிறகு ஏகப்பட்ட கோடிகளுக்கு நாம் தமிழ் கட்சியை கூட்டணிக்கு சேர்க்கிற முயற்சி ஈடுபடுறாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கையே கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இருந்தாலும் ஒரு சில நிர்வாகிகளை வச்சு என்ன பயமுத்துறாங்க அப்படின்றத சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே பகிர்ந்திருக்காரு. தற்போது அபிநயாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் அப்படின்றது அவங்களுடைய மாமனார் பாமக கட்சியின் ஆதரவாளர் அப்படின்னும், இவங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனாலேயே இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது வாபஸ் வாங்கிடணும் அப்படின்றதுல இன்னொரு கும்பல் தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் ஏற்கனவே அபிநயா மற்றும் சீமானுக்கு கொலை மிரட்டல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இது சம்பந்தமாக காவலர்கள் இடத்துல அணுகிய போது இது ஒரு பெரிய விஷயமாகவே காவலர்கள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதையும் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த விஷயம் குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிய பிறகு காவலர்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த விஷயம் இப்படியே போச்சு அப்படின்னா நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் உதவி பண்ணுவாரு அப்படின்னு நம்புறோம் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.